வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் ஓடிஐ நாளைக்கு நடக்க போகுதுங்க. அதுக்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை. அதனால தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபோனும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ கூட என் ஃப்ரெண்டோட ஃபோனில் தான் வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச்சு தோத்துட்டாங்க. செகண்ட் டெஸ்ட்டும் தோத்துட்டாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போடவே இல்லை. கண்டிப்பாக அதை பற்றி போடுவோம். அது இல்லாமல் ஒயிட் வாஷ் ஆகியிருக்காங்க. கௌதம் கம்பீர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? பொதுவாக இந்த மாதிரி ஒயிட் வாஷ் ஆனால் கேப்டனை தான் பற்றி கேட்பாங்க. பட் இந்த தடவை கோச்சை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா கோச்சு தான் வார்த்தையை விட்டார், சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் இல்லாமல் நம்ம விளையாடி காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கோச்சு மேலாம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு ஓடிஐ ரோஹித் சர்மா, கிங் கோலி ஒன் செகண்ட் யாருன்னு காட்டினாங்க. கோலி 100 அடிச்சுட்டு அந்த மாதிரி செலிப்ரேஷன் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா சாமிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வேற லெவல் செலிப்ரேஷனை பண்ணார். அதை பார்க்கவே மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரோஹித் சர்மாவும் 100 போட்டிருந்தா இன்னும் வெறித்தனமாக இருந்திருக்கும். கேஎல் ராகுல் தடுமாறி அடித்தார் 50. பட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணுங்க. வேற லெவலில் மேட்சை கொண்டு போனாங்க. கடைசி நிமிடம் முடிய திக் 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 திக்குன்னு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ஓடிஐயில் வந்து கண்டிப்பாக ஒரு விக்கெட் இருந்திருந்தாலும் இல்லை ஒரு 2 ஓவர் இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருப்பாங்க. மார்க்கோ யான்சன் இந்த அவர் நார்மலாக ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் தான் வருவார். பட் நானும் ஒரு பவரான ஆல்ரவுண்டர் தான் சொல்லி டெஸ்ட்டில் இல்லை ஓடிஐலையும் சேர்த்து காமிச்சிட்டாரு தான் சொல்லணும். பொறுத்து வந்து பார்ப்போம். எஸ், வாங்க நம்ம செகண்ட் ஓடிஐ பற்றி பார்க்கலாம். பிளேயிங் லெவலில் எதுவும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் என்னோட சஜஷன் ஒன்ஸ் அகெயின் ஒரு ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர். எஸ், அவர் தமிழ்நாட்டு பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அவருக்கு பதிலாக ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்லை அக்ஷர் பட்டேலோ டீமில் இருந்துருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து 5th டவுன், அதாவது 5வது இறங்குறாரு. அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த இடத்த அக்ஷர் பட்டேல் பண்ணிட்டு இருந்தார். ஒருவேளை நிதிஷ்குமார் ரெட்டி வந்துன்னா கேஎல் ராகுல் 5ல் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி 6 ஃபினிஷராக வச்சு கொண்டு போகலாம். அதுதான் நல்ல விதமாகவும் இருக்கும். எஸ், அவர் வந்து வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜடேஜா இருக்க முடிய. அதனால் வாஷிங்டன் சுந்தரை உட்கார வச்சுட்டு ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியோ இல்லை ஒரு பேட்ஸ்மனையோ இல்லை தேவைப்பட்ட ஒரு பியூர் பவுலரை தான் நான் ஆடுவேன். பட் கௌதம் கம்பீர் அப்படி ஆடுவாரா தெரியாது, அப்படி தான் சொல்லி ஆகணும். என்னோட பிளேயிங் லெவனில் வாஷிங்டன் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் ஆடிருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் உங்கள் பிளேயிங் லெவன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், இந்த மேட்சும் இந்தியா கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்தியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்த்து ஆடுறது யார்? சவுத் ஆப்பிரிக்காங்க. அவங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான டஃப் கொடுத்துருக்காங்க. ஒயிட் வாஷும் பண்ணி நம்மளுக்கு யாருன்னு காமிச்சிருக்காங்க அவங்களுக்கு. அதனால் இந்தியா நாளைக்கும் ஜெயிப்பாங்க. நாளைக்கு ரோஹித் சர்மா 100 அடிப்பாரா இல்லை ஒன் செகண்ட் கிங் கோலி 100 அடிப்பாரான்னு பொறுத்து தான் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கிரிக்கெட் பார்க்குறோம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.